Hi everyone. இந்த வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் 1679 மேக்ஸ் நம்பர் ஆஃப் கேசம் பேர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ஸ்னு ஒரு அரே கொடுப்பாங்க, அதே மாதிரி கேன்னு ஒரு இன்டிஜர் கொடுப்பாங்க. நம்ம ஃபைனலாக என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியும்னு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஆப்ரேஷன் அவங்க எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து ஒரு 2 நம்பரை பிக் பண்ண போகிறோம். ஓகேவா? அந்த 2 நம்பரை பிளைண்டாலாம் பிக் பண்ண போகிறது கிடையாது. ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு கேவாக இருக்கணும். இப்போ நீங்கள் டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே 1, 2, 3, 4 கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. நமக்கு ரிசல்ட்டில் என்ன இருக்குது? 2 இருக்குது. எதனால் 2ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ரேஷனில் எந்த 2 நம்பரை பிக் பண்ணலான்னா 1 and 4 பிக் பண்ணலாம். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் 1 and 4 ஆட் பண்ணிங்கன்னா 5 நமக்கு கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 1 and 4 பிக் பண்ணி அது ஒரு ஆப்ரேஷனாக கன்சிடர் பண்ணிப்பேன். அதே மாதிரி 2 and 3 வந்து பிக் பண்ணுவேன். ஓகேவா? 2 and 3 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு ஆப்ரேஷனாக வந்து அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக எனக்கு 2ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 சம் சால்வ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான். பட் ஆனால் இதை நீங்கள் கொஷினை ஃபஸ்ட் டைம் படித்து பார்க்கும்போது 2 சம்னே தெரியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிமூவ் தெம் ஃப்ரம் த அரே. இப்போ ஆக்சுவலாக ரிமூவ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? இந்த நம்ம கொஷினை படித்து பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுன்னா அரே வந்து சிமுலேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் ஆனால் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஆக்சுவலாக 2 சம் மாதிரி தான். பட் ஆனால் அதில் சின்ன வேரியேஷன் காட்டணும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 3, 2, 1 அப்புறம் 5. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஆக்சுவலாக ஒரு 2 சம் ப்ராப்ளம் தான். ஸோ 2 சம் வந்துட்டு நம்ம சார்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ நான் வந்து இப்போ சார்ட் பண்ணுறேன். 1, 1, 2, 2, 3, 3, 4 அப்புறம் 5. கரெக்டாக? ஸோ நான் வந்து சார்ட் பண்ணிட்டேன். நம்ம சார்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம்? பாயிண்டர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ நான் வந்து இங்கே எக்ஸாம்பிளுக்கு கேவோட வேல்யூ 6ன்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ லெஃப்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இங்கே இருக்கும். ரைட் பாயிண்டர் எண்டில் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா லெஃப்ட் பாயிண்டர் ஒரு பொசிஷனாக மூவ் பண்ணுவேன். அதேமாதிரி ரைட் பாயிண்டர் ஒரு பொசிஷனாக மூவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் என்ன இருக்குது? 1 இருக்குது. ரைட் பாயிண்டர் பொசிஷனில் 5 இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு 6ன்னு கிடைக்கும். ஆக்சுவலாக கேவோட ஈக்குவலாக இருக்குது. கரெக்டாக? நான் என்ன பண்ணுவேன்னா ரிசல்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். 0லேருந்து எனக்கு 1ஆக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நார்மல் 2 சம்மில் என்ன பண்ணுவோன்னா நமக்கு வந்து டார்கெட் கிடச்ச உடனே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். கரெக்டாக? பட் ஆனால் இங்கே கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன், அதாவது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேர்ஸ், எவ்வளோ பேர்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவேன். ஸோ ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு போத் எல்பி ஆஸ் வெல் அஸ் ஆர்பியை மூவ் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ நம்ம அகைன் செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் 1 இருக்குது. கரெக்டாக? லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் 1 இருக்குது. ரைட் பாயிண்டர் பொசிஷனில் 4 இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 5ன்னு வரும். ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் கே. கரெக்டாக? ஸோ லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ண போகிறேன். ஸோ நான் எதுக்காக லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நமக்கு வந்து வேல்யூ வந்து பெருசாக தேவைப்படுது. கரெக்டாக? ஸோ நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுவே எனக்கு வந்து வேல்யூஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து ரைட் பாயிண்டரை மூவ் பண்ணுவேன். ஓகேவா? நீங்கள் லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சம் வந்து பெருசாக போகும். ரைட் பாயிண்டரை மூவ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அகைன் செக் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் 2 இருக்குது. ரைட் பாயிண்டர் பொசிஷனில் 4 இருக்குது. கரெக்டாக? ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 6 ஈக்குவல் டு கே. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 1லேருந்து 2ஆக நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து வேலிடான ஒரு பேர் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? போத் லெஃப்ட் பாயிண்டரு அப்புறம் ரைட் பாயிண்டர் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து அகைன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் என்ன இருக்குது? 2 இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி ரைட் பாயிண்டர் பொசிஷனில் 3 இருக்குது. ஸோ ஆட் பண்ணோன்னா எனக்கு 5 வருது. ஸோ அந்த கே விட எனக்கு சின்னதாக இருக்குது. ஸோ எல்பியை மூவ் பண்ணி பார்க்கலாம். எல்பியை மூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அகைன் வந்து நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். எல்பி பொசிஷனில் 3 இருக்குது. ஆர்பி பொசிஷனில் 3 இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6ன்னு கிடைக்குது. ஸோ நான் ரிசல்ட்டை வந்துட்டு இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ டோட்டலாக எனக்கு இந்த அரேயில் எத்தனை ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்க அரேவை சார்ட் பண்ணுவோம். கரெக்ட்? நான் வந்து சார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாயிண்டர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். லெஃப்ட் பாயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ரைட் பாயிண்டர்
எண்ணில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக, அதாவது நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், நான் ஆப்ரேஷன்ஸ்னு அந்த வேரியபிள் நேம் பண்ணிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இனிஷியலாக 0ல் இருக்கும். இப்போ நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணால் ஒயில் லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் இன்டர்செக்ட் ஆகாத வரைக்கும் நான் வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து லெஃப்ட் பாயிண்டர் பொசிஷனில் இருக்க நம்பரையும் ரைட் பாயிண்டர் பொசிஷனில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணுவோம். 2 நம்பரையும் ஆட் பண்ணி எனக்கு ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா, ஈக்குவல் டு கேவாக இருந்துச்சுன்னா, நான் வந்து ஆப்ரேஷன்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு வேலிடான ஆப்ரேஷன். கரெக்டாக? அதனால் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து ஒரு வேலிடான ஒரு பேர் கிடச்சிச்சின்னா, நம்ம லெஃப்ட் பாயிண்டரையும் மூவ் பண்ணுவோம், அதே மாதிரி ரைட் பாயிண்டரையும் மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? அதே தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா, நான் இன்னொரு கண்டிஷன் எழுதுகிறேன். எல்பியில் இருக்க நம்பரையும் ஆர்பியில் இருக்க நம்பரையும் ஆட் பண்ணி எனக்கு கிரேட்டர் தென் கேவாக கிடச்சிதுன்னா, ஓகேவா? கே விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்பி பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். கரெக்டாக? ஏன்னா நமக்கு ஆர்பி பாயிண்டரை மூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து கரண்ட் சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். சப்போஸ் எனக்கு வந்து கரண்ட் சம் வந்துட்டு கே விட ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்ட் சம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைனலாக நான் வந்து ஆப்ரேஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு எக்ஸாம்பிள் டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ சப்மிட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? நம்ம இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கோடை வந்து பார்த்தோம்னாலே தெரியுது, ஃபஸ்ட் லைன்லேயே நம்ம வந்து சார்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த சார்ட்டிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா n log n டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் n log n. அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ஐட்ரேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அது ஒரு ஆர்டர் ஆஃப் n. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் 2n log n அப்படின்னு வரும். ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு ஃபைனலாக ஆர்டர் ஆஃப் n log n அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ n வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்புட் அரேயோட லென்த். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மெமரி எதுவுமே யூஸ் பண்ணல. ஓகேவா? ஸோ அதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஆஃப் 1. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.